வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தமிழ் நியூ சிலபஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நியூ சிலபஸ் மாற்றி 4 மாதம் தான் ஆகுது. குரூப் 4க்கு உங்களுக்கு புதுசாக சிலபஸ் விட்டு 4 மாதம் தான் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சு ஓகேங்களா, அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்பெஷலாக தமிழுக்குன்னு சொல்லி என்னென்ன எலிஜிபிலிட்டியில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க, அந்த சிலபஸில் நம்ம குரூப் 4 ரிலேட்டடாக எப்படிலாம் கம்பைன் ஆகி ஒரே மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக ஆல்ரெடி டெக்னிக்கல் எக்ஸாம் டிப்ளமோ சம்மந்தமாக ஒரு எக்ஸாம் நவம்பரில் நடந்துச்சுங்க. அந்த எக்ஸாம் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம சிலபஸும் அந்த சிலபஸும் டிட்டோவாக ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இலக்கணத்தில் அவங்க எந்த மாதிரியான கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத முதல் 50 கொஷின் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்ஸாமுங்க, ஒரு ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் சொல்லி நடந்திருக்குது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடந்திருக்குதுங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸாமு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம குரூப் 4 சிலபஸில் எப்படிலாம் டாபிக் இருக்குதோ அதே மாதிரி டாப்பிக்கை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை பார்க்குறப்போ நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமில் இதே மாதிரி தமிழில் எந்தெந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம இதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். இந்த கொஷினை பார்க்குறப்போ நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கிறப்போ எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. ஸோ அந்த கிளாரிட்டியை வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா தமிழை ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். இன்னொன்று, இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்களா, இது இப்படிலாம் கொஷின் வருமா அப்படின்னு சொல்லி நம்மளை என்னது வியக்க வைக்கிற மாதிரிலாம் என்ன இருக்கும், கொஷின் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டுக்காவே இருந்திருப்போம். இந்த மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொஷின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். சில நேரங்களில் அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிறீங்க. ஏன்னா சிலபஸை மாற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் உதவுது அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை தேட வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ இருக்க சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷினை நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை கம்பைன் பண்ணி படிக்கிறது கஷ்டம். ஸோ சிலபஸை மாற்றினதுக்கு அப்புறமா என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்குது, நாட் ஓன்லி டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 மட்டும் நடக்கிறது இல்லை இல்லைங்களா. ஆப்வியஸாக நமக்கு கோர்ட் எக்ஸாம்ஸ் நடக்குது, அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நிறைய நடக்குது. அதுலலாம் நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டினே ஒரு பேப்பர் தனியாக வைக்கிறாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர்லாம் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் இப்போ வரக்கூடிய குரூப் 4 தமிழில் 95க்கு மேலே எளிமையாக எடுக்க முடியும். சரி வாங்க, இதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் வீரமாமுனிவர். வீரமாமுனியோட இயற்பெயர் என்னங்க, காஞ்சன் ஜோசப் பிஸ்கி. அதை என்ன பண்ணியிருப்பாரு, தைரியநாத சாமின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பழைய கொஷினில் உள்ளன்புல் இலக்கணமாக கேட்டிருந்திருப்பாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்டிருப்பாங்க. இல்லை அதில் வந்து ரொம்ப ரேராக தான் அந்த கொஷின்லாம் இருக்கும். பட் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ் அறிஞர்கள், தொண்டு சம்மந்தமாக, தமிழ் நூல்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனி என்ன பண்ணலாம், பிரித்து படிக்கலாம். இங்கே பாருங்களேன். ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறது வீரமாமுனிவர். காயிதே மில்லத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காயிதே மில்லத் நமக்கு தெரியும் கண்ணியமிகு தலைவர் ஓகேங்களா. இவர் என்ன பண்ணியிருப்பார், அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் தன்னுடைய சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மாட்டார். இல்லை ஆடம்பரமான திருமணத்தை விருத்தவர் தான் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். அடுத்து பாருங்க, செய்குத்தம்பி பாவலர் ஓகேங்களா. செய்குத்தம்பி பாவலர் என்னங்க சொல்லுவோம், 100 செயல்களை என்ன பண்ணுவார், ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர் தான் யார், நம்ம செய்குத்தம்பி பாவலர். அடுத்து ஜியு போப் தான் தெரியும் நமக்கு, தமிழ் சான்றோரில் ரொம்ப முக்கியமானவர் ஓகேங்களா. வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ் மீது பற்று கொண்டு முக்கியமாக இருந்திருப்பார் ஓகேங்களா. இவர் தான் என்ன சொல்லியிருப்பார், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னவர் யாருங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான்னு சொல்லி சொன்னவர் யார், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக இருந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. திருக்குறள் மெய்ப்பொருளுரை இல்லை பொருளுரை பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. பெருஞ்சித்திரனாருடைய பிற நூல்களை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாவலை பெருஞ்சித்திரனார் வந்து வேறு என்னென்ன நூலாக எழுதியிருக்காருன்ற என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் படிக்கிற விதம். ஒரு கொஷினை பார்க்குறோன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதோட நிப்பாட்டாமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய பிற கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இஸ்மத் சன்னியாசின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ இதே மாதிரி நவீன கம்பர் யார், தற்கால கம்பர் யார், இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. தற்கால ஔவையார் யார், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நான் சில கொஷின் கேட்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. வாணியம்பாடி யாருங்க, தமிழ்நாட்டின் வாணியம்பாடின்னு அழைக்கப்பட்டவர் யார், கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வாங்க, 3வது கொஸ்டின் பாருங்க, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா. அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், உவேசா.
தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் உவேசாவை. என்ன சொல்லுவோம்? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் தான் இது உவேசா. உவேசாவுடைய ஃபுல் பேரை சொல்லுங்கள், அந்த இனிஷியலுக்கு என்ன டெஃபினேஷன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், மறைமலடிகள். மறைமலடிகளோட இயற்பேர் என்னங்க? வேதாசலங்க. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்? தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியிருப்பார் 1916. இவருக்கு ஒரு மக இருப்பாங்க இல்லை, அவர் மக பேர் என்னது? நீலாம்பிகை. இல்லை, நீலாம்பிகை தான் அவரோட மகப்பேர். மறைமலடிகள் தான் என்ன பண்ணியிருப்பார்? இந்த சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை பொதுநலி கழகம்னு சொல்லி பேர் மாற்றிருப்பார். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு பேர் ஒன்று மாற்றிருப்பார். அது என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10th நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கு படிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 4வது கொஸ்டின். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்? தமிழ் பண்பாடு அப்படிங்கிறதுல தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? இதே மாதிரி பேர் ஆப்ஷன்ஸுக்கு என்ன பண்ணிக்கணும், நம்ம விடைகளை தேடி கண்டுபிடிச்சிக்கணும். பரிமார் கலைஞரோட இயற்பேர் என்னங்க? கமெண்ட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, அதே மாதிரி தேவனைய பாவனர் அப்படின்றது தமிழை ஆளன வளர்த்தவர்னு சொல்லுவாங்க, தேவனைய பாவனரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வருங்க, 5வது கொஸ்டின். நுண்ணிய நூல்பல கற்றவருக்கு அமைந்த அரிய கலை என்ன கலை? பேச்சுக்கலைங்க. ஓகேங்களா? பேச்சுக்கலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இந்த பார்த்தீங்களா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டினில் ஃபுல் இலக்கணமாக கேட்டிருந்திருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன வரும்? ஆசிரியர்கள், நூல், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் கேட்டிருப்பாங்க. தமிழ் அறிஞர்கள் பற்றி நிறைய கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸில். ஓகேங்களா? ஜெயகாந்தன் எழுதுகிற நூல் வந்து தர்க்கத்திற்கு அப்பால். ஓகேங்களா? தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு சோ தர்மன் அவர்கள் எழுதுகிற நூல் சோகவனங்க. சோகவனம், சோ தர்மன். அடுத்து கீரா எழுதுகிற நூல், ராஜநாராயணன் எழுதுகிற நூல் வந்து நிலைநிறுத்தல். அடுத்து பாருங்கள், ஆர் சூடாமணி எழுதுகிற நூல் இருக மூடிய கதவுகள் அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின். அரசன் அரசி வேடம் விட்டு ஆடப்படக்கூடிய ஆட்டத்துக்கு புறவி ஆட்டம், புறவி நாட்டியம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டியத்தோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக என்னது? தமிழர்களுடைய நடனம் ஆடக்கூடிய அந்த முறை, இல்லை தமிழர்களுடைய அந்த கலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை என்ன சொல்லுவாங்க? புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவராட்டத்துக்கு என்னங்க இசைக்கருவி இசைப்பாங்க? தேவ துந்துபி. இல்லை, தேவ துந்துபி. மயிலாட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க? கரகாட்டத்துடைய துணையாட்டத்தை என்ன சொல்லுவாங்க? மயிலாட்டம் சொல்லுவாங்க. கரெக்டாக? இது கரெக்டான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சேவையாட்டம். சேவையாட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கவிஞர் சீசு செல்லப்பா சாகித்ய அகாடமி பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சுதந்திர தாகம். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் சாகித்ய அகாதமி பெற்ற பிற தமிழ் கவிஞர்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இது பிப்ரவரியில் நடந்த எக்ஸாமுங்க. உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறது என்னது? ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி நடந்திருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அது. ஸோ பிப்ரவரியில் நடந்த எக்ஸாம். ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் கண்டிப்பாக சாகித்ய அகாதமி பெற்ற பிற தமிழ் கவிஞர்களையும் படித்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்ணதாசன். கண்ணதாசன் நமக்கு டாப்பிக்கில் இருக்கிறாருங்க. கண்ணதாசன் எழுதாத நூல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எழுதுகிற நூல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு காவியம், இல்லை சேர தாண்டவம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, இல்லை அந்த மாதிரியான நிறைய நூல் எழுதிப்பார். கள்ளப்படி மகாகாவியம், நிறைய நூல் எழுதிப்பார். என்னென்ன நூல்ன்றதை படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டாங்க. உறுதி உறுதி என்றே சமூகம் என்றென்பவருக்கு இறுதி இறுதி என்ற சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது? பாரதிதாசன். ஸோ உறுதி உறுதி, இறுதி இறுதி, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன ஆன்சர் உங்களுக்கு? பாரதிதாசன் என்பது தான் விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் நமக்கு தெரியும். மனித வாழ்க்கையும் கந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, இல்லை தமிழ் தென்ற எல்லாமே யார் தான்? திருவிக்கா தான். இல்லை, திருவிக்கால நூல் தான் அது பொதுமை வேட்டல். அப்புறம் நாமக்கல் கவிஞர் இவருடைய பாடல் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடலா? கரெக்டாக இது நாமக்கல் கவிஞருடைய பாட்டு. இல்லை, அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இந்த பக்கத்து ராமலிங்க அடிகளார், திருவூர் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருப்பார். ஜீவகாருண்யம், செடி கொடிகள் மீது இரக்கம் காட்டியிருப்பார். இல்லை, கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை, காலை மாலை நித்தமுளாகி காற்று வாங்கி வருபவரின் காலை தொட்டு காலன் கும்பிட்டோடி போவானே சொல்லி என்ன பண்ணியிருப்பார்? பாட்டு பாடியிருப்பார். கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இல்லை, நெக்ஸ்ட் பாருங்கள், 1863 சென்னை பல்லாவரத்தில் எலும்பு கற்கருவிகளை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்குறாங்க. ராபர்ட் ப்ரூஸ் புட்டுங்க. ராபர்ட் ப்ரூஸ் புட்டு. இல்லை, இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின். அடுத்து பாருங்கள், கனிமவியல் பற்றின ஒரு கூற்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சயின்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் சயின்ஸ் கிடையாது. இது தமிழர்களுடைய அறிவியல், தமிழ் அறிஞர்களுடைய என்னது அறிவியல் பண்பாட்டை குறித்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது உங்களுக்கு யூனிட் 8 கூட கேட்கலாம். கனிமவியலை பற்றி சொல்லக்கூடியது. ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்களும் மணிகளும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். ஓகேங்களா? இது சிலப்பதிகாரம் நினைக்கிறேன். ஐ திங்க் சிலப்பதிகாரமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. மேலே இருக்கக்கூடிய தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்தன்றது 18 அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வருது நிலைய காயம்ன்றது புறநானூறுங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம்ன்றது திருவாசகங்க. ஓகேங்களா? இது மாதிரி என்னது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மாப்போ சிவஞானம் சட்டமேலவை தலைவராக பதவி வைத்த ஆண்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? வடக்கலை போராட்டத்தில் என்னது தெற்கலை போராட்டம் 2 இருந்திருக்கும். இல்லை, வடக்கலை போராட்டத்தை தலைமை தாங்க மாப்போ சிவஞானம். ஓகேங்களா? அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிலம்பு செல்வன் சொல்லுவார் இவர். சிலம்பு செல்வன் சொல்லி மாப்போ சிவஞானத்தை அழைத்தது யார் தெரியுங்களா உங்களுக்கு? யார்? நம்ம சொல்லின்னு செல்வருங்க.
சிலம்பு செல்வன் மாப்போ சிவஞானம் என்று அழைத்தவர் யாருன்னா சொல்லின் செல்வர். அது யாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா, சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை தான் அவர் சொல்லியிருப்பார். இவருடைய பதவி காலம் வந்து 1972 to 1978. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 15வது கேள்வி. உவமணி. உவமணி என்பது என்னென்னா மனமலர்னு அர்த்தம். சொற்பொருள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் ஊவேசாவுடைய ஆசிரியருங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் ஊவேசாவுடைய ஆசிரியர். ஓகேங்களா, பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இதில் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. தமிழறிஞர்கள் தமிழ் சான்றோர்கள் பற்றின கொஸ்டின் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் என்ன? நாடகவியல். நாடகவியல் அப்படின்ற நூல் என்னது யாருங்க? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். பரிதிமார் கலைஞருங்க. அவர் தான் ரூபாவதி கலாவதி அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். அதே மாதிரி தனிப்பாசுரத்தொகை அப்படின்ற நூலில் தான் தன்னுடைய பேர் என்ன பண்ணியிருப்பார்? பரிதிமார் கலைஞர்னு பேரை மாற்றிருப்பார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். காப்பியத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து காப்பியத்தை குறிக்காத சொல் எது? மிச்சம் இருக்கிறது எல்லாமே அப்போ காப்பியத்தை குறிக்க வேண்டும். அகலக்கவி, மகாகாவியம், விருத்த சொல் இது எல்லாமே காப்பியத்தை குறிக்கக்கூடியதான். அப்போ காவியதரியம்ன்றது காப்பியத்தை குறிக்காத சொல். அப்போ அது என்ன சொல்? காவியதரியம்ங்கிறது அப்போ என்ன சொல்லுங்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 19வது கேள்வி. தமிழ்நாட்டில் பிரகலாதன் கதையை கூத்தாக நிகழ்த்தக்கூடிய இடம் எதுனா காரைக்குடி. பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழறிஞர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழர்களுடைய கலை என்னது தமிழர்களுடைய பண்பாடு இது சம்மந்தமான கேள்வி வந்துக்கிட்டு இருப்பாருங்க. பிரகலாதனுடைய கதையை கூத்தாக நிகழ்த்தக்கூடிய இடம் வந்து காரைக்குடியாங்க. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து பாருங்கள். நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை பெண்களுடைய நிலையை பற்றி சிறுகதை படைத்தவர் இல்லை சூடாமணி. அதே மாதிரி வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லக்கூடிய முறையில் சிறுகதை படைத்தவர் யாருன்னா கி ராஜநாராயணன். பார்த்தீங்களா, 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரே கொஸ்டினை கேட்டுருக்காங்க. நடுத்தர மக்களோட வாழ்க்கையை பற்றி பெண்கள் நிலையை பற்றி சொன்ன கதை சொன்னால் அது சூடாமணி. ஓகேங்களா, இதுவே வட்டார வழக்கில் வந்து கதை சொல்லி சிறுகதை படைச்சார்னா அது கி ராஜநாராயணன். ஓகேங்களா, 2 கேள்வி. அடுத்து பாருங்கள். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலை என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதே பாடத்திலேருந்து தமிழர்களுடைய அந்த என்னது அந்த கலையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே மாதிரி. இல்லை, மராட்டியர் காலத்தில் தஞ்சாவூருக்கு வந்தது வந்து பொய்க்கால் குதிரையாட்டம். ராஜஸ்தானில் அதுக்கு பேர் கச்சிக்கொடின்னு சொல்லுவாங்க. இல்லை, ராஜஸ்தானில் அது பேர் என்ன சொல்லுவாங்க? கச்சிக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நெக்ஸ்ட் பாருங்கள் 22வது கேள்வி. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து கொஞ்ச காலம் வந்து இதில் வேலை பார்த்தாருன்னு கேட்குறாங்க. நவ இந்தியா அப்படின்ற இதில் வேலை பார்த்துருப்பார். ஓகேங்களா, இதே நவசக்தி இல்லை தேசபக்தன் இது 2 இதில் நடத்துறது யாருங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நவ இந்தியான்ற இதில் வேலை பார்த்தவர் பிச்சமூர்த்தி. ஓகே, நவசக்தி தேசபக்தன்ற இதில் பணி புரிந்தவர் யார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன். ஓகேங்களா, வாணிதாசன் அப்படின்றவர் தான் வெளியிட்டிருக்காரு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும்? தமிழ் லத்தீன் அகர முதலி இருக்கும். அதே மாதிரி தமிழ் அகர முதலி இருக்கும். ஆங்கில லத்தீன் அகராதி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணுங்க. நம்ம கேட்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் உரைநடையிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். தேடு கல்வி இல்லாதார் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சின்னத்துடன் காட்டியவர் யாருன்னா யார்? பாரதியாராங்க. ஓகேங்களா, இது எங்கெங்க இருக்குது? இந்த வார்த்தை எங்கே படித்த மாதிரி ஞாபகம் இல்லையா எனக்கு? எந்த ஸ்கூல் புக் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல். ஓகேங்களா, என்று சொன்னவர் யாருன்னா பாரதியாரா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. மேற்கோளில் வருங்க. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு மேற்கோள் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, சில நேரங்களில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மேற்கோள்லாம் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பழைய புக்குங்க. கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். கரிசலாங்கண்ணிக்கு என்னென்ன பேர் இருக்குது? பிங்கராசம், தேகராசம், கையாந்தகரை. ஓகேங்களா, சிங்கவள்ளிங்கிறது என்னதுங்க? அப்பனா சிங்கவள்ளிங்கிறது என்னது? தூதுவளி, தூதுவளை. ஓகேங்களா, சிங்கவள்ளிங்கிறது தூதுவளை சொல்லுவாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆதியில் மனிதர் வாழக்கூடிய நிலத்தை குறிப்பதற்கு என்ன சொல் பயன்படுத்தினாங்க? நாடு. ஓகேங்களா, நாடுன்ற சொல் பயன்படுத்தினா பழைய கொஸ்டின் தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தேம்பாவணி. பார்த்தீங்களா, மேற்கோள் 2 மேற்கோள் பார்த்துட்டோம் இப்போயே. ஓகேங்களா, பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற அப்படின்னு கேட்கக்கூடிய நூல் என்னென்னா தேம்பாவணி. ஓகேங்களா, தேம்பாவணிங்கிறது ஒரு கிறித்துவ நூலுங்க அது. ஓகேங்களா, தேம்பா கூட்டல் அணின்னு சொல்லி பெருத்தினது தேன் போன்ற இனிய பாக்களாலான ஒரு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேம்பாவணி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. தேன் போன்ற இனிய பாக்களால் பாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த நூலை. அடுத்து பாருங்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது எல்லாம் கெல்லட். இதெல்லாம் அடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிஸ். அப்போ இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாருங்க? ஆனந்தரங்கன் தான். வேறு யார்? அடுத்து வாங்க. கூற்று கேட்டிருக்காங்க. 3 கூற்று கேட்டாங்க. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணியின் சீத்தரை சாத்தனாராங்க.
ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர். நெக்ஸ்ட்டு இவர் இயற்றிய காப்பியத்துக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. மூணாவது கூற்று இது வந்து புத்த கருத்துக்களை நிறைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. மூணுமே சரிதான், எல்லாம் நமக்கு தெரியும். குண்டலகேசி மணிமேகலையும் ரெண்டுமே அது புத்த சமய காப்பியம்ன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து பாருங்கள் 32வது கொஸ்டின் பொறுத்துக இல்லை. குலசேகர ஆழ்வார், இதில் உங்களுக்கு என்னது வைணவத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். சைவ வைணவத்தில் குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறது திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவராம். இல்லை, கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். இல்லை, வில்லியோடைய அம்சமாக பிறந்தவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். பெரியாழ்வார் அப்படிங்கிறவங்க கருட அம்சம். பெரியாழ்வார்னா கருட அம்சம். திருமலிசை ஆழ்வார் அப்படின்னா சக்கர அம்சம். என்னென்ன யார் எந்த இதுலேருந்து பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. குலசேகர ஆழ்வார்னா கவுத்து விட்ருவார், குளத்தை வந்து கவுத்து விட்ருவார், ஞாபகம். திருமங்கை ஆழ்வார்னா மங்கை மேலே வில்ல போடுறாப்புல, வில்லோடைய அம்சம். பெரியாழ்வார்னா பெரிய கருப்பு, ஓகேங்களா, கருட அம்சம். திருமலிசை ஆழ்வார்னா சக்கர அம்சம், ஞாபகம். நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நிலைப்பொழிந்தார்களே. பார்த்தீங்களா, திருமூலர் பாடியிருக்காராங்க அந்த பாட்டு. இல்லைங்களா, இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு. சித்தர்களாக தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ சித்தர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கினே என்ன பண்ணிடலாம், நம்ம 3 சித்தர் இருக்கிறாங்க அதில், ஓகேங்களா. ஸோ இப்போ திருமூலரை தான் நம்ம அடிக்கிற வாய்ப்பு அதிகம். அடுத்து வாங்க, சித்தர்களை பற்றி 2-3 கொஸ்டின் கேட்டுருக்காங்க நிறைய. அடுத்ததும் சித்தர் தான். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் அழுகுனி சித்தரான். ஓகேங்களா, பார்த்துங்க, ஏதாவது ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து ஊரெல்லாம் கூடி காட்டில் போய் எரிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா திருமூலர். இல்லை, பஞ்சவர்களை பற்றி பாடியிருக்கிறார். பஞ்சவர்கள் ஐம்புலனும் ஆள்கையாருன்னா அழுகுனி சித்தர், ஞாபகம். நெக்ஸ்ட்டு 35வது கேள்வி. உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்தினை உண்டு உணவிங்கு அடைகா இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு. எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டு காப்பில் பட்டினத்தார். 3 கேள்வி பார்த்துட்டோம் சித்தர்கள்லையே. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எதுனா தொழில் பாடல். ஆமாம், இயற்கையை என்ன பண்ணிடுவாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கப்ப இலேசா தூக்கி போட இலேசான்னு சொல்லி நம்ம இயற்கையோடு சேர்ந்து பாட்டே வேலை பார்ப்பாங்க, தொழில் பாட்டு. அடுத்து பாருங்கள், பொருத்தமானதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. 3 கூட்டு கொடுத்துட்டாங்க. திருஞான சம்பந்தர், இது என்னது நாயன்மார்களை பற்றின ஒரு கேள்வி. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். 3மே பண்ணியிருக்காப்புலங்க திருஞான சம்பந்தர். இல்லை, என்ன பண்ணியிருக்காரு, 3மே பண்ணியிருக்காப்புல திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருக்கு என்னங்க பட்ட பேர், கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். திருஞான சம்பந்தருக்கு என்ன பட்ட பேர்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை, நெக்ஸ்ட் பாருங்கள் 38வது கேள்வி. முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகன் என்னும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாருடைய வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, குயில் பாட்டிலேருந்து ஒரு பாட்டு வரியை கொடுத்து எந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக படிச்சுக்கணும். ஃபுல்லாக படிக்க முடியலாம், என்ன பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டுமாவது படித்து கொள்ள வேண்டும், வேறு வழி கிடையாது. இங்கே பாருங்கள், இப்பலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, அலைய சொக்கநாதர் எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. அலைய சொக்கநாதர் எழுதிய நூல், ஓகேங்களா, பத சாகித்யங்கள் ஆமாங்க, ஒரு எழுதுகிற நூல் வந்து பத சாகித்யங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாங்க, காவடி செந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலை செட்டியார். ஓகேங்களா, சென்னிக்குளம் அண்ணாமலை செட்டியார் தான். அடுத்து பாருங்கள் 41வது கேள்வி. வம்ப வளத்திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. இந்த பாட்டா ரொம்ப ஜாலியான ஒரு பாட்டாக இருக்குமே இது. நம்ம முருகன் ஆடுறதை பற்றி பாடியிருப்பாங்க. வம்ப வளத்திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாத உரிக்கு ஆடுக செங்கீரை. பாட்டுடைய கடைசி வரி இது. ஓகேங்களா, பாட்டோட கடைசி வரி முத்துக்குமாரசாமி பள்ளி தமிழில் வரக்கூடிய அருமையான ஒரு பாட்டு. ஓகேங்களா, இது நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்துவாங்க 42வது கேள்வி. ராஜராஜ சோழன் வந்து உலா எந்த வகை பாவகைன்னு சொல்லி கேட்குறாங்க. கலிவெண்பாவால் பாடப்படுது. ஓகேங்களா, கோவை உலா அந்தாதின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கலிவெண்பாவால் பாடப்படுவதாங்க. கோவை உலா அந்தாதி இது எல்லாமே அது உலான்னு சொல்லி கேட்டுருக்காங்களே. என்ன உலாவாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் கலிவெண்பாவால் பாடப்படுறதா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, திராவிட வேதம் அப்படிங்கிறது திருவாய்மொழியை சொல்கிறாங்க. ஓகேங்களா, திருவாய்மொழி. அப்போ என்னென்ன பட்டப்பேருங்க அது சிலபஸில் இருக்குல்ல, பட்டப்பேர். திராவிட வேதம் எது, தமிழர் வேதம் எது, தமிழருடைய கலைக்களஞ்சியம் எது, இந்த மாதிரிலாம் என்ன கேட்பாங்க. ஓகேங்களா, தமிழருடைய தமிழர் மறையது அப்படின்னு சொல்லி தமிழர் வேதம் என்னன்னு சொல்லி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இச்சொல்லின் பொருள் கேட்குறாங்க, சொல் பொருள் கேட்குறாங்க. இரும்போந்து அப்படிங்கிறது பருத்த பனைமரத்தை சொல்லக்கூடியது. 45வது கேள்வி. செண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட செண்பக வனத்தை அமைத்தாய் செண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? சூடாமணி பாண்டியனாங்க. ஓகேங்களா, இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, சூடாமணி பாண்டியன். அடுத்து பாருங்கள், அடுத்து 46வது கேள்வி. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் மணிமேகலைங்க.
முடிமக்கள் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், இதெல்லாம் சிலப்பதிகாரம். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் சொல்லக்கூடியது மணிமேகலை. இல்லை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, போக்குவதெனில் வெகுளி போக்குக. அதெல்லாம் அருமையான ஒரு பாட்டு. இது யசோதர காவியத்தில் இருக்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, யசோதர காவியம். ஸோ ஸ்கூல் புக்கில் நல்லா படித்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பாட்டு வரியை எடுத்து கேட்குறாங்கோ. ஓகேங்களா, போன கிளாஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் அறிஞர்கள், தமிழ் நூல்கள், சான்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது. அதுவும் ரீசெண்டாக பிப்ரவரியில் நடந்த எக்ஸாமில். ஓகேங்களா, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின், மரம் எனப்படுவது யாதனை கேட்பின், மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் அப்படின்னு சொல்லி என்னது நம்ம ராசமாதேவியா ஒரு அரசி வெளியே போய்கிட்டு இருப்பால, மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு அருமையான வரி இது. ஓகேங்களா, அரவணடிகள்கிட்ட போய் வேண்ட சொல்லுவாங்க. இல்லை, அடுத்து 49வது கேள்வி. ஏடா ஆ என்ற வெளிச்சொற்கள் அதிகம் இடம்பெறக்கூடிய நூல் என்னன்னா கலித்தொகையாம். பார்த்தீங்களா, 8 தொகையில் உங்களுக்கு கேட்குறாங்க. 11 கீழ்கணக்குகள் உள்ள 8 தொகையில் கலித்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு வரிங்க இது. ஏடா என்ற வெளிச்சொற்கள் அதிகமாக இதில் வருமா? கலித்தொகையில் தான் வருமா? ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கங்க. கலித்தொகையில் எத்தனை பாட்டு இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏடாங்கிறது என்ன அளபடைங்க? செய்யுளி செய்யா, இன்னி செய்யா, சொல்லி செய்யா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்டு 10 பாடல்களின் தொகுதி என்னது? மறுதரவு 10. அடாடாடா, அதெல்லாம் 11th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சூப்பரான ஒரு கேள்வி. ஓகேங்களா, அதெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நடந்த 50 கேள்வி பார்த்துருக்கோம். போன கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம டிப்ளமோக்கு நடந்த எக்ஸாமில் சம்மந்தமான ஒரு 50 கேள்வி ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணமாக பார்த்தோம். இந்த கேள்வி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கேட்டிருக்காங்க? அவங்க தமிழ் அறிஞர்கள் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அதில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் தமிழ் அறிஞர்கள்லாம் அதில் இடம்பெறலை சார்னு சொல்லிட்டு. அதில் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபுல்லாக இலக்கணமாக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? வெறும் பாட்டு வரி, தமிழ் நூல்கள், தமிழ் அறிஞர்களாக கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன செய்ய முடியும்? பட் நம்ம எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ அடுத்த 50 கேள்வி வந்து இப்போ பார்த்துட்டோம். ஆல்ரெடி போன கொஸ்டினுக்கு 50 கேள்வி பாக்கி இருக்குது. இந்த கொஸ்டினுக்கும் என்னது 50 கேள்வி பாக்கி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் எங்களுக்கு வந்து வேணும் சார், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கும் இதுக்கும் சேர்த்து 50 கேள்வி என்ன பண்ணிடலாம்? அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் ரீசெண்டாக நியூ சிலபஸை மாற்றினதுக்கு அப்புறமா நடந்த என்னது எக்ஸாம்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? நீங்கள் லைக் போட்டு விடுங்க. ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக்கை போட்டால் எனக்கு தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே என்ன பண்ணுங்க? டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் டைப் பண்ணுங்க. என்ன பண்ணிடலாம்? நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.